ஈவினிங் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் நானும் தங்கச்சியும் கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி அம்மா கிட்ட கொடுத்துட்டு பீச்சுக்கு போகணும் போல் இருந்தது. அதனால் பீச் போயிருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடியும் போயிருந்தோம். அப்போ இருந்த மாதிரியே கிடையாது. இன்றைக்கி டோட்டலாக மாறிடுச்சு. அமாவாசை வருது அப்படின்றதுனால அலை வந்து பயங்கர அதிகமாக இருந்தது. பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தக்காளி குருமா தான் டிஃபனுக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு முடி தேங்காயை துருவிட்டு அது கூட சோம்பு, கஸ்கஸ், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு 4-5 முந்திரி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, 2 வெங்காயம், கருவேப்பிலை, அது கூட வந்து 4 தக்காளி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் போல் விட்டுட்டு ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நறுக்குன கொத்தமல்லியை தூவிட்டு இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு புது வ்ளாகில் சந்திக்கலாம். பாய்.